அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஒரு பிச்சைக்காரன் எப்படி பணக்காரன் ஆகிறான் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் அலைஞ்சிட்டு இருந்தான். அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்குறாரு, உழைச்சி சாப்பிடாம ஏன் இப்படி ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், சார், எனக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. கடந்த 1 வருஷமாக வேறு வேலைக்கு நான் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. எனக்கு நீங்களே ஒரு வேலை வாங்கி கொடுத்தா பிச்சை எடுக்கிறத விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு நிச்சயமாக உதவணும்னு எனக்கு தோணுது. ஆனால் வேலை வாங்கி தர்ற எண்ணம் எனக்கு இல்லை. வேறு ஒரு விஷயத்த மனசில் வச்சுருக்கேன். வேற ஒன்றா எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட பிரச்சனை தீர்ந்தா போதும்னு சொல்கிறான் பிச்சைக்காரன். உன்னை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்க போகிறேன். என்னது, பிஸ்னஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்குது. அதில் விளையிற தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வச்சுக்க இடம், தானியம் உட்பட எல்லாத்தையும் நானே கொடுக்குறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். தானியங்களை விற்கிற லாபத்தில் எனக்கு பங்கு தரணும், அவ்வளவுதான். முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டான் குமார் அப்படின்னு பிச்சைக்காரனோட மனம் குதூகலமாக ஆயிடுச்சு. சார், அது லாபத்தை நாம் எப்படி பிரிச்சுக்க போகிறோம்? உங்களுக்கு 90%, எனக்கு 10%, அல்லது உங்களுக்கு 95%, எனக்கு 5% அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்குறான். இல்லை, நீ 90% எடுத்துக்கிட்டு எனக்கு 10% மட்டும் கொடுத்தா போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரல. என்ன சார் சொல்கிறீங்க? நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாம்ப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% இருந்தால் போதும். எனக்கு பணம் தேவையில்லை. நீ நினைக்கிறத விட நிறையவே என்கிட்ட பணம் இருக்குது. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்கிறது என்னோட தேவைக்காக இல்லை, உனக்கு நன்றியுணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். எனக்கு வாழ்க்கையையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உனக்கு என்னென்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரோட கால்களில் விழுந்துட்டான். இவங்க 2 பேரும் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. பிச்சைக்காரன்கிட்டையோ செல்வம் குவிய ஆரம்பிக்குது. முதல்ல பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் லட்சங்களை எட்டுது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே போயிட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கினான். தன்னோட கடைக்கு வந்து போகிறதுக்காக ஒரு வாகனத்தையும் வாங்கிட்டான். கழுத்தில் மைனர் செயின் போட்டுக்கிட்டான். இரவு பகலா லாபமே குறிக்கோள் அப்படின்னு உழைக்க ஆரம்பித்தான். தானியங்களோட தரம் இவனோட கடையில் நல்லா இருந்தபடியால் விற்பனையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு சில மாதங்கள் போனது. அதுக்கப்புறம் அவரோட தனது பிஸ்னஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தரோட பங்காக தினசரி 10% ஒதுக்கி வச்சுட்டு வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேள்வி கேட்டான். என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வரதில்லையே. உழைப்பு எல்லாமே என்னோடது. இரவு பகலா நான் தானே வேலை செய்கிறேன். இனி எனக்கு தான் 100% லாபமோ அப்படின்னு முடிவு செஞ்சான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரன்கிட்ட தன்னோட லாபத்தின் பங்கை வாங்கிறதுக்காக கடைக்கு வந்தார். உழைப்பெல்லாம் என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்காக நான் 10% தரணும்? எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் அப்படின்னு ரூல்ஸ் பேசினான். அந்த செல்வந்தரோட இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீங்க, என்ன செய்வீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. இதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்துட்டுருக்கு. இறைவன் தான் பிஸ்னஸ் பார்ட்னர், நாம தான் அந்த புது பணக்காரன். இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை. ஒவ்வொரு நொடியையும், நாம் விடுற ஒவ்வொரு மூச்சையும், ஐம்புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்களை கொடுத்தார் இறைவன். அது மட்டுமா, ஐம்புலன்கள் போதாது என்று கை, கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடலுறுப்புகள் அனைத்தையும் கொடுத்தார். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றையெல்லாம் பட்டியல் போட துவங்கினா அது முடியாமல் போய்கிட்டே இருக்கும்.
இவ்வளவும் தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு 10% நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அது கூட அவரோட தேவைக்காக இல்லை, அவர் தேவைகள் அற்றவராயிற்றே, அதுவும் நம்மளோட நன்றி உணர்ச்சிக்காகத்தான் அதையும் எதிர்பார்க்குறாரு. அவர் மீது நாம் வச்சிருக்கிற அன்புக்காக. நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவர்கிட்ட வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இறைவனை வணங்குறதோ, வேதங்களை படிக்கிறதோ, ஆலயத்துக்கு போகிறதோ, மற்றவங்களுக்கு தொண்டு செய்கிறதோ போன்ற விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்திட்டு வந்தா, மேலும் சக மனிதர்களுக்கு உதவி செய்கிறது, இவை எல்லாமே செய்கிறது நமக்காகத்தான், நம்மளோட நன்மைக்காகத்தான் அப்படின்னாலும் இறைவன் நமக்கு கொடுத்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில், அவன் விரும்பிய வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், மேலும் இதையெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான். தினமும் இறைவனுக்காக சிறிது நேரத்தையாவது ஒதுக்குவோம். இதனால் நாமும் மகிழ்ச்சி அடைவோம், இறைவனையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.